டைட்டில் சைக்கோவா மாறிட்டாரா சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் பொதுவாக தன்னுடைய படங்களுக்கு பழைய படத்துடைய டைட்டில் தான் அதிகமாக வைப்பாரு. உதாரணத்துக்கு காக்கி சட்டை, வேலைக்காரன், மாவீரன் போன்ற படங்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, டைட்டில் பழைய படத்தோட பெயரை வைக்கிற அப்படிங்கிற பேரில் அராஜகமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பண்றாரா இல்லை அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியல. என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக சேயோன் டீசர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, வைரலாக போயிட்டு இருந்துச்சு. கமல்ஹாசன் தயாரிப்பில் இந்த படம் வரப்போகுது. ஆனால் இந்த படத்தை மறைமுகமாக இன்பநிதி குடும்பம் தான் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த சேயோன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த சேயோன் அப்படிங்கிற டைட்டில் ஏற்கனவே அருண்மொழி மாணிக்கம் அப்படிங்கிற ப்ரொடியூசர் பதிவு பண்ணி வச்சிருந்திருக்காரு. அவர் தான் தன்னுடைய அடுத்த படத்துக்கு இந்த பெயரை வைப்பதா இருந்தாரு. ஆனா திடீர்னு சேயோன் குழுவினர் இந்த படத்துடைய பெயரை வச்சுட்டாங்க. அதாவது கமல்ஹாசன் மற்றும் சிவகார்த்திகேயன் குழுவினர். தாய்க்கிழவி டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருப்பாரு. இதனால தயாரிப்பாளர் அருண்மொழி மாணிக்கம் அப்படிங்கிறவர் தயாரிப்பாளர் சங்கத்தை முறையிட்டிருக்காரு. ஆனா அங்க அவருக்கு சரியான பதில் எதுவுமே கொடுக்கப்படல. இந்த அருண்மொழி மாணிக்கம் பாத்தீங்கன்னா 2022 சிபி சத்யராஜ் நடிப்பில் வெளியான மாயோன் அப்படிங்கிற படத்தை தயாரிச்சிருந்தாரு. அந்த படத்துடைய சீக்குவலா தான் இந்த சேயோன் அப்படிங்கிற படத்தை எடுக்கலான்னு இருந்தாரு. ஆனா அதுக்குள்ளேயே சிவகார்த்திகேயன் படமானது அவங்களுடைய படத்துக்கு இந்த பெயரை வச்சுட்டாங்க. இவர் போய் கேட்டிருக்காரு, ஆனால் சரியான பதில் வரல. பிரஸ்லயுமே என்ன சொல்லிட்டாருன்னா, இங்கே சரியான நியாயம் கொடுக்கப்படுறது கிடையாது, பார்ஷியாலிட்டி காட்டுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சோகமாக முறையிட்டிருக்காரு. என்ன பார்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து டைரக்டாக கருணாநிதி அவர்கள் குடும்பம் அவங்க எடுக்கக்கூடிய படம் அப்படிங்கிறதால இப்படி ஒரு அராஜகத்தை பண்ணியிருக்காங்க சேயோன் படக்குழுவினர். இது மட்டும் தான் சிவகார்த்திகேயன் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை, பராசக்திக்கான பிரச்சனையும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் விரிவாக சொல்கிறேன். பராசக்தி டைட்டில் பார்த்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டு வெளியான பராசக்தி அப்படிங்கிற சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான திரைப்படத்துடைய பெயர். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த பராசக்தி பெயரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தன்னுடைய படத்துக்கு வைப்பதா இருந்தாரு விஜய் ஆண்டனி. சக்தி திருமகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துருந்துச்சு இல்லையா, அந்த படத்துக்கு முதல்ல பராசக்தின்னு சொல்லிட்டு தான் விஜய் ஆண்டனி பெயர் வச்சிருந்தாரு. ஆனா திடீர்னு டான் பிக்சர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுடைய படத்துடைய பெயர் பராசக்தின்னு அறிவிச்சிட்டாங்க. உண்மையில அவங்க புறநானூறுன்னு வைக்கலாம் தான் இருந்தாங்க. புறநானூறு அப்படிங்கிற பேர்ல தான் நம்ம சூர்யா சார் நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா உள்ள வந்து சிவகார்த்திகேயன் வரும்போது, இல்லப்பா எனக்கு பழைய படத்துடைய டைட்டில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் கேட்கும். பராசக்தி படத்துடைய டைட்டில் தூக்கி கொடுத்துட்டாங்க. அவங்க 2025 ஜனவரி மாதம் தான் பராசக்தி அப்படிங்கிற பெயரை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் விஜய் ஆண்டனி 6 மாதம் முன்னாடி 2024 பராசக்தி அப்படிங்கிற பெயரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அவர்கிட்ட எப்படியோ பேசி அவரை மடைமாற்றி அராஜகம் பண்ணி அவர்கிட்டையும் டைட்டில் பிடிங்கிட்டாங்க. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், அது கருணாநிதியோடைய படம் தானே, அவருடைய பேரன் அந்த பெயரை யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது கருணாநிதி அவர்களுடைய படம் கிடையாது. அந்த நாடகம் ஆக்சுவலி பாவலர் பாலசுந்தரம் அப்படிங்கிறவருடைய நாடகம் தான். படத்துக்குள்ளே வரும்போது படத்தில் மட்டும் வசனம் எழுதியிருப்பார் கலைஞர் கருணாநிதி. அதனால் அவருடைய படமெல்லாம் கிடையாது. மொத்தத்தில் டைட்டில் சைக்கோவா அந்த குழுவினர் சிவகார்த்திகேயன் சார் இருந்திருக்காரு.